ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் சென்னை எலக்ட்ரீஷியன். சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணுறது மூலிமா நம்மளுக்கு வீட்டில் ஆகக்கூடிய எலக்ட்ரிசிட்டி பில்லை நம்ம எப்படி காசு கட் பண்ணுறது, சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு தேவைப்படக்கூடிய ரெக்குவயர்மெண்ட்ஸ் என்ன, அதை பற்றின வீடியோ தான் இது. ஒரு 1 kV சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு டெரஸில் தேவைப்படக்கூடிய ஸ்பேஸ்னு பார்த்தீங்கன்னா, ஷேடோ இல்லாமல் நம்மளுக்கு ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட் ஏரியா தேவைப்படும். அதாவது இப்போ நம்ம ஒரு 3 kV சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணியிருந்தோம்னா நம்மளுக்கு 300 ஸ்கொயர் ஃபீட் ஏரியா தேவைப்படும். சோலார் பேனல்ஸை ஜிஐ அல்லது அலுமினியம் ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணி நம்ம ஸ்ட்ராங்காக ஃபிக்ஸ் பண்ணுறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஸோ தட் மழை புயலில் அந்த பேனல்ஸ் டிஸ்டர்ப்ட் ஆகாமல் ஸ்ட்ராங்காக ஃபிக்ஸ் பண்ணணும். ப்ராப்பரான எர்த்திங் கனெக்ஷன் நம்ம கொடுத்துருக்கணும். ஒரு 1 kV சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணுறது மூலயமா நம்மளால் ஒரு நாளைக்கு 5 யூனிட்ஸ் வரைக்கும் பவர் ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். இது மூலயமா ஒரு மாதத்துக்கு நம்மளால் 120லேருந்து 150 யூனிட்ஸ் வரைக்கும் பவர் ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். இது நம்மளோட இபி பில்லில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அது ஏற்படுத்தும். அதாவது ஒரு 1000 ரூபாய் வரைக்கும் நம்மளால் சேவ் பண்ணிக்க முடியும். இப்போ நீங்கள் ஒரு 3000லேருந்து 4000 எலக்ட்ரிசிட்டி பில் பே பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 3 kV சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா அது மூலியமாக உங்களோட எலக்ட்ரிசிட்டி பில்லை 0வாக கூட கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். 1 kV சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஆகக்கூடிய செலவுன்னு பார்த்தீங்கன்னா 55,000 ரூபாயிலிருந்து 75,000 வரைக்கும் கூட ஆகலாம். மெட்டீரியலோட குவாலிட்டியை பொறுத்து இந்த ரேட்டு டிஃபர் ஆகும். எலக்ட்ரிசிட்டி பில்லை கம்மி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணுறது கண்டிப்பாக ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். மெயின்டெனன்ஸை பொறுத்த வரைக்கும் சோலார் பேனல்ஸை க்ளீனாக வச்சுக்கிறது மூலயமா அதோடைய எஃபிஷியன்சி குறையாமல் நம்மளால் பார்த்துக்க முடியும்.